பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கண்ணதாசன் பாடினார். தங்கமே தன்னிலவே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதுமில்லை. தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை. துணை இருக்க மங்கை இல்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே என்று சொன்னார். ஒரு ஆண்டி கூட தன் கையிலே திருவோடு வைத்திருப்பார், அதை கூட நீ வைத்திருக்கவில்லையே என்று அரசியலிலே 9 ஆண்டு காலம் நினைத்து பாருங்கள். தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தவர், இந்திய காங்கிரசுடைய தலைவராக இருந்தவர், இப்படி பல்வேறு பதவிகளில் இருந்த பிறகும் தனக்கென வாழாமல் நமக்கென வாழ்ந்த அந்த மாபெரும் தலைவர் பிறந்த மண்ணிலே நிற்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுதே மெய் சிலிர்க்கிறது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கவிஞர் வாரி பாடினார். சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான். நாசிகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன் நாணயம் மிக்கவன். ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் சொன்னார். அதனால் தான் நான் கவிதை எழுதுகின்ற பொழுது எழுதிய வரிகள் என் நினைவில் வருகின்றன. பெருந்தலைவரை பற்றி பள்ளிகளுக்கு போன மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் மாணவர்களின் புத்தக பையை, இவர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை. இவர் மட்டும்தான் பார்த்தார் இறைப்பையை. அதுதான் பெருந்தலைவர். அன்று பள்ளிக்கூடம் அழைத்தும் விருதுப்பட்டியில், அன்று விருதுப்பட்டி தான் அந்த ஊர் பேரு, 6ஆம் வகுப்பு வரைதான் படித்தார் காமராஜர். அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை, வறுமை. அன்று விருதுப்பட்டியில் பள்ளிக்கூடம் அழைத்தும் அவர் போனதில்லை. ஆனால் அவர்தான் அந்த பள்ளிக்கூடங்களையே அநேக பட்டிகளுக்கும் அழைத்து போனார். அவர்தான் அந்த பள்ளிக்கூடங்களையே அநேக பட்டிகளுக்கும் அழைத்து போனார். நீங்கள் நினைத்து பாருங்கள், காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் நல்ல கருப்பு தெரியும், கரிய நிறம். ஏன் தெரியுமா? அவரால் தான் எத்தனையோ பேர் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால். காமராஜரால் தான் எத்தனையோ பேர் எழுத படிக்க போகிறார்கள் என்பதால் கர்ப்பப்பையே அவருக்கு கரும்பலகை நிறமடித்தது. கர்ப்பப்பையே அவருக்கு கரும்பலகை நிறமடித்தது. நினைத்து பாருங்கள். எளிமை என்றதும் நினைவிற்கு வருபவை காமராஜர் கட்டியிருந்த ஆடைகள். வலிமை என்றதும் நினைவிற்கு வருபவை காமராஜர் கட்டி தந்த அணைகள். எளிமை என்றதும் நினைவிற்கு வருபவை காமராஜர் கட்டியிருந்த ஆடைகள். வலிமை என்றதும் நினைவிற்கு வருபவை அவர் கட்டி தந்த அணைகள்.